தங்குவதற்கும் ஏற்பாடுகளை செய்து கொண்டனர். அந்த குகையில் 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். முஹம்மதையும் அபுபக்கரையும் உயிருடனோ மரணித்த நிலையிலோ கொண்டு சென்றால் ஒட்டகங்கள் பரிசாக கிடைக்கும் எனும் அறிவிப்பால் மக்கா இறைநிராகரிப்பாளர்கள் அவரை தேடி அலைந்தனர். ஒரு கூட்டம் குகை பக்கம் வந்து விட்டனர். குகைக்குள் இருப்பவர்களுக்கு மேலே இருப்பவர்களின் கால்கள் தெரிகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் தான் எதிரிகள் கண்டு விடுவார்களோ, இறைத்தூதரை கொன்று விடுவார்களோ என்ற கவலையும் கலக்கமும் அபுபக்கர் அலி அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்போது அவர், இறைத்தூதரே, அவர்களில் ஒருவர் தனது பாதங்களை பார்த்தால் கூட இம்மை கண்டு விடுவார்களே. நாம் இருவர் தானே உள்ளோம். அவர்கள் பலர் உள்ளனரே. என்ன செய்வது என்று தனது கவலையை வெளியிட்டார். அப்போது அபுபக்கரை பார்த்த இறைத்தூதர், நாம் இருவர் இருக்கின்றோம் என்று கவலையா? நாம் இருவர் இல்லை, 3 உள்ளோம். அல்லாஹ்வும் எம்முடன் இருக்கின்றான். லா தஹ்சன், கவலைப்படாதே. மூடும் பிறை அடைப்புக்குறி. இன்னல்லாஹ் மனா, நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் உள்ளான் என ஆறுதல் கூறி உறுதிப்படுத்தினார். குகையில் இருக்கும் நிலையிலும் எதிரிகள் கொலை வெறியுடன் சூழ்ந்திருந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் தனது அமைதியை இறக்கினான். காபிர்களின் மனதில் மாற்றம் ஏற்பட்டது. அந்த இடத்தில் தேடாமல் சென்று விட்டனர். இதனால் உத்தம நபியும் அவரது உயிர்த்தோழர் அபுபக்கர் அலியும் பாதுகாக்கப்பட்டனர். அல்லாஹ் பாதுகாக்க நினைத்தால் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பான் என்பதற்கு இந்நிகழ்ச்சி நல்ல சான்றாக அமைந்தது. இந்த மாதிரி இஸ்லாம் குரான் சம்பந்தமா வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களின் ஒவ்வொரு வாழும் நாளையும் குரான் உடன் இணைந்திருங்கள்.